இயேசுவில் அன்பிற்கு பிரியமுள்ள அருள் தேடல் டிவி நேயர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களும் ஜெபங்களும் ஆசீர்வாதமும். திருவருகை காலத்தில் இருக்கின்ற நாம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுவதற்காக நம்மை தயாரித்துக் கொண்டிருக்கிறோம். வருகின்ற 20ஆம் தேதி சனிக்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை நற்செய்தி பெருவிழா தியானமானது சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் மெய்ப்பு பணி நிலையம் சாந்தோமில் நடைபெற இருக்கிறது. பல அருட்தந்தையர்கள் இதில் பங்கெடுத்து தியானம் வழங்க இருக்கிறார்கள். அருட்தந்தை அருள்மணி, அருள்தந்தை ரிச்சி வின்சென்ட், அருள்தந்தை பிரேம்ராஜ், அருள்தந்தை ஆண்டனி சுரேஷ் மற்றுமாக பலர் வந்து இந்த தியானத்தை வழங்கி கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை அர்த்தமுள்ள விதத்தில் கொண்டாட ஆசீர்வாதமான தியானத்தை நமக்கு வழங்க இருக்கிறார்கள். எனவே சென்னையில் இருக்கின்ற பல்வேறு பகுதிகளில் வசிக்கின்ற இறை மக்கள் இந்த தியானத்தில் பங்கெடுக்க உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடும் பாசத்தோடும் கேட்டுக்கொள்கிறேன். தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. சீயோனே அகமகிழ்வார், எருசலேம் மகளே பூரி படைவார். இதோ ஆண்டவர் வருவார், அந்நாளில் பேரொளி வீசும், மலைகள் இன்பம் துளிர்க்கும், குன்றுகள் பாலும் தேனும் பொழியும். ஏனெனில் மாபெரும் தீர்க்கதரிசி வருவார், அவர் எருசலேமை சீராக்குவார். தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. இதோ தாவீதின் குணத்தில் நின்று மனுதேவன் வருவார், அவர் சிம்மாசனம் ஏறுவதை காண்பீர். அந்நாள் நீங்கள் ஆனந்தம் கொள்வீர். தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. இதோ நம் காவலரான ஆண்டவர் வருவார், அவர் சிரமதில் முடிசூடிய இஸ்ராயேலின் ராயர். ஒரு கடல் முதல் மறுகடல் வரை, பூமியின் 1 கோடி முதல் மறு கோடி வரை யாவையும் அடக்கி ஆட்சி ஆளுவார். தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. இதோ ஆண்டவர் தோன்றுவார், அவர் சொல்லோ பொய்யாகாது. அவர் தாமதம் செய்தாலும் எதிர்பாருங்கள், ஏனெனில் தாமதிக்காமல் வருவார். தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே.
அன்று ஆட்டுத்தோல் மீது பெய்த மழை போல் ஆண்டவர் இறங்குவார். அந்நாளில் நீதியும் சமாதானமும் செழிக்கும். பூமி ஆளும் வேந்தர் எல்லோரும் அவரை வணங்குவர். மாந்தர் எல்லோரும் போற்றி சேவிப்பர். தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. நமக்கென பாலன் பிறப்பார், அவரை வல்லவ தேவன் என்பர். தம்முடைய தந்தை தாவீதின் சிம்மாசனம் ஏறி அவர் செங்கோல் செலுத்துவார். அவரது வல்லபத்தை அவர் தோளிலே காண்பீர். தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. உன்னத கடவுளின் நகரமான பெத்லகேமே, உன்னிடமிருந்தே இஸ்ராயேலின் அதிபர் எழுந்தருள்வார். அவர் வருகை நித்திய நாட்களில் துவக்கத்தில் இருந்தது போலாகும். அவரை உலகெல்லாம் போற்றி புகழும். அவர் வருங்கால் நம் நாட்டில் சமாதானமே நிலைக்கும். தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் அரசர் கிறிஸ்து வருவார், வர இருக்கும் செம்மறி இவரே என்று யோவான் முன்னறிவித்தார். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவம் ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, பழைய அடிமைத்தனத்தினால் விளைந்த பாவ சுமையால் நாங்கள் அழுத்தப்படுகின்றோம். நாங்கள் எதிர்பார்த்திருக்கும் ஒரே திருமகனின் புதுமையான பிறப்பா விடுதலை பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நீதியுள்ள தளிர் தாவீதுக்கு தோன்றுவார். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 23, இறை வார்த்தைகள் 5 முதல் 8 முடிய.
ஆண்டவர் கூறுவது, இதோ நாட்கள் வருகின்றன, அப்போது நான் தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள தளிர் தோன்ற செய்வேன். அவர் அரசராய் ஆட்சி செலுத்துவார். அவர் ஞானமுடன் செயல்படுவார். அவர் நாட்டில் நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டுவார். அவர் தம் நாட்களில் யூதா விடுதலை பெறும். இஸ்ரேல் பாதுகாப்புடன் வாழும். யாவே சித்கேனு, அதாவது ஆண்டவரே நமது நீதி என்னும் பெயரால் இந்நகர் அழைக்கப்படும். ஆதலால் ஆண்டவர் கூறுவது, இதோ நாட்கள் வருகின்றன, அப்போது எகிப்து நாட்டிலிருந்து இஸ்ரேல் மக்களை அழைத்து வந்த வாழும் ஆண்டவர் மேல் ஆணை என்று எவரும் சொல்லார். மாறாக இஸ்ரேல் குடும்ப மரபினர் தங்கள் சொந்த நாட்டில் வாழும்படி அவர்களை வடக்கு நாட்டிலிருந்தும் அவர்கள் துரத்தி அடிக்கப்பட்டிருந்த அனைத்து நாடுகளிலிருந்தும் அழைத்து வந்த வாழும் ஆண்டவர் மேல் ஆணை என்று கூறுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வானமே மகிழ்வாய், பூமியே பூரிப்படைவாய், மலைகளே ஆனந்தம் கொள்வி, மலைகள் இன்பம் பொழிவதாக, குன்றுகள் நீதியை தருவதாக. ஏனெனில் வருவார் நம் ஆண்டவர், தம் எளியோர் மேல் இரக்கம் கொள்வார். வானங்களே மேல் நின்று நீதிமானை பனி போல் பெய்யுங்கள். மேகங்களும் நீதிமானை பொழிக. மாநிலம் திறந்து மீட்பரை பிறக்க செய்க. ஆண்டவா, எங்களை நினைவு கூரும். உமது மீட்புடன் எம்மை காணவாரும். ஆண்டவா, எங்கள் மேல் கருணை காட்டி எம்மை ஈடேற்றும் சுவாமி. உலகாலும் செம்மறி பொருவையே பாலைவன பாறையினின்று சீயோன் மகளின் மலைகனுப்பிடும் சுவாமி. வல்லப கடவுளாகிய ஆண்டவரே, எம்மை விடுவிக்க வாரும். உம் திருமுகத்தை காட்டும். நாங்கள் ஈடேற்றம் அடைவோம். வாரும் ஆண்டவா, அமைதியில் எம்மை காண உத்தம உள்ளமுடன் உம்மை கண்டு களிப்போம். பூவுலகில் உம் திருவழிகளையும் யாவையும் எல்லா நாட்டினர் மத்தியில் உமது மீட்பையும் கண்டறிவோம். வாரும் உமது வல்லமை எல்லாம் கொண்டு எம்மை மீட்டு காத்திடும் சுவாமி. ஆண்டவா, கால தாமதம் செய்யாமல் வாரும். நும் மக்களின் பாவ கட்டவிழ்த்து தாரும். வானை பிளந்து எந்நாளில் இறங்கி வருவீரோ. நும் கனிமுகத்தை கண்டாலோ மலைகளும் உருகி பாயுமே. வானோருக்கு மேல் வீட்டிருக்கும் தேவா, வாரும். உம் திருமுகத்தை எமக்கு காண்பித்தருள்வீரே. தந்தை, மகன், தூய ஆவியானவர் மூவருக்குமே புகழ் உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் முடிவில்லா காலமும்
உண்டாவதாக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இஸ்ரவேல் குடும்பத்தினரின் தலைவரே, சீனாய் மலை மீது மோசேயுக்கு திருச்சட்டம் ஈந்தவரே, திருக்கரம் நீட்டி எங்களை மீட்க வந்தருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 18 முதல் 24 முடிய. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புவுக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. மரியா தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். மரியாவின் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். மரியா ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. எங்களை அரவணைத்து பாதுகாத்து வருகின்ற அன்பான ஆண்டவரே, உம்முடைய பிறப்பு பெருவிழாவை மகிழ்வோடு கொண்டாடுவதற்காக இந்த நாட்களில் எங்களை முழுமையாக தயாரித்துக் கொண்டிருக்கிறோம். ஆலயங்களில் உமது பிறப்பு பெருவிழாவை மகிழ்வோடு கொண்டாடுவதற்காக நட்சத்திரங்களை கட்டுவது, கிறிஸ்துமஸ் மரம் வைப்பது, குடில் அமைப்பது, கிறிஸ்துமஸ் தாத்தாவோடு இணைந்து இல்லந்தோறும் சென்று கிறிஸ்து பிறப்பு மகிழ்ச்சியின் பாடலை பாடுவது என்று எங்களுடைய கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் மிக உற்சாகமாக தொடங்கி இருக்கிறது. ஒவ்வொரு இல்லங்களிலும் கூட கிறிஸ்து பிறப்பு விழாவினை கொண்டாடுவதற்கு பல்வேறு தயாரிப்புகள், கேக்குகள் தயாரிப்பது, வாழ்த்துச் செய்திகளை அனுப்புவது, பல வகையான உணவுகளை சமைத்து உண்பது என்று
இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் மிக மகிழ்ச்சியோடு துவங்கி இருக்கிறது. ஆண்டவரே, எங்களுடைய உள்ளத்தையும் முழுமையாக நாங்கள் தயாரிக்க இந்த நாட்களை நாங்கள் பயன்படுத்தும்படியாக உம்மிடத்தில் ஜெபிக்கிறோம். இந்த உள்ளம் பரிசுத்தமாகும் போது எங்களின் ஆன்மா தூய்மையாயிருக்கும் போது நீர் எங்கள் உள்ள குடிலில் பிறக்கிறீர். எங்கள் இதயம் அமைதி பெறுகிறது, மகிழ்ச்சி அடைகிறது. இயேசுவினுடைய பிறப்பினால் நிச்சயமாக எங்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் ஆசீர்வாதம் வருகிறது. என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உமது பிறப்பு பெருவிழாவால் இந்த உலகமே சமாதானமும் அமைதியும் பெற உம் அருள் உதவியை வேண்டி மன்றாடி ஜெபிக்கின்றோம். ஆமென். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் 3 அடையாளங்கள் கொடுக்கப்படுகின்றன. முதல் அடையாளம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு தூய ஆவியினுடைய அருட்கொடையினால் நடக்கின்ற ஒரு நிகழ்வு. இரண்டாவது, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு நம்மை எல்லா விதமான பாவங்களிலிருந்து மீட்பதற்கான பிறப்பு. மூன்றாவது, அவர் இம்மானுவேலாக பிறப்பது நம்மோடு என்றென்றும் தங்கி வாழ்வதற்கு. அற்புதமான இறை செய்தியை வழங்குகிறது இன்றைய நாளின் நற்செய்தி. ஆம், அன்பு சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு ஒரு தூய்மையான பிறப்பு. அவர் ஆண்டவர் என்பதனால் எந்தவிதமான மாசு மருவுமின்றி, எந்தவிதமான பாவ கரையுமின்றி, தூய ஆவியினுடைய அருட்துணையினால் கன்னி மரியாவினுடைய திருவயிற்றில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறக்க திருவுலமானார். பரிசுத்த ஆவியினால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு நிகழ்கிறது. நாமும் கூட பரிசுத்த உள்ளத்தினராய் வாழ்வதற்கு அழைக்கப்படுகிறோம். சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி பரிசுத்தராயிருந்தாரோ, எப்படி புனித நிலையில் இருந்தாரோ, நாம் ஒவ்வொருவரும் கூட அதே புனித நிலையில் வாழ அழைக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இந்த பிறப்பு நம் ஆன்மாவை புனிதப்படுத்த வேண்டும், நம்முடைய இதயத்தை தூய்மையாக்க வேண்டும், நம்முடைய உள்ளத்தை கிறிஸ்துவினுடைய பிறப்பிற்காக நம்மை தயாரிக்க வேண்டும். ஒப்புரவு அருட்சாதனத்தை பெறுவதின் வழியாக நம் இதயத்தை இறைவனுக்கு உரியதாக மாற்ற முடியும், பரிசுத்தமானதாக மாற்ற முடியும். இரண்டாவதாக, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை பாவங்களிலிருந்து மீட்கின்ற மீட்பராக இருக்கிறார். இயேசுவினுடைய பிறப்பு இந்த உலகத்தின் மீது படர்ந்திருக்கிற பாவம் என்கிற இருளை அகற்றி மீட்பு என்கிற ஒளியினால் நம் வாழ்க்கையை புதுப்பிக்கின்றார். அந்த ஒளியினால் நம்முடைய வாழ்க்கை வெளிச்சமாய் பிரகாசிக்கிறது. எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு நம் உள்ளங்களுக்கு, இல்லங்களுக்கு, இந்த உலகத்திற்கு வெளிச்சத்தை தருவதாய் அமைந்திருக்கிறது, மீட்பினை தருவதாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு மூன்றாவதாக, அவர் நம்மோடு என்றென்றும் தங்கி வாழ்கிற பிறப்பாய் இருக்கிறது. அவர் இம்மானுவேல். இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பது பொருள். அவர் எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு இருக்கிறார். நம் இன்ப துன்பங்களில் நம்மோடு இருக்கிறார், நம் கஷ்ட நஷ்டங்களில் நம்மோடு இருக்கிறார், நம்முடைய வியாதி வருத்தங்களில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். அதனால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு இன்றைக்கு உலகம் முழுவதுமே கொண்டாடப்படுகிறது. சமீபத்தில் ஒரு அருட்சகோதரி என்னோடு பகிர்ந்து கொண்ட செய்தி, நீங்கள் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை எப்படி கொண்டாடுகிறீர்கள் என்று நான் கேட்டேன். அதற்கு அந்த சகோதரி சொன்னார், எங்கள் ஊருக்கு அருகில் இருக்கின்ற பல்வேறு இடங்களில் இருக்கின்ற
கால் கை ஊனமுற்றவர்களை நாங்கள் அழைத்து கொண்டு வருகிறோம். ஏறக்குறைய 100 பேரை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு அந்த நாளில் பலவிதமான கலை நிகழ்ச்சிகளை கொடுத்து வயிறு நிறைய அவர்களுக்கு உணவு கொடுத்து பிறகு அவர்களுக்கு தேவையான பொருட்களை வழங்கி துணிமணிகளை வழங்கி இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை நாங்கள் அர்த்தமுள்ள விதத்தில் கொண்டாட இருக்கிறோம் என்று சொல்லி அந்த சகோதரி பகிர்ந்து கொண்டார். அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவினுடைய பிறப்பு என்பது இதுதான். ஒருவர் மற்றவருக்கு பகிர்ந்து கொடுப்பது, அன்பினை பகிர்வது, பொருட்களை பகிர்வது, உணவினை பகிர்வது, புத்தாடைகளை பகிர்ந்து கொள்வது என பல விதங்களில் இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை அர்த்தமுள்ள விதத்தில் நம்மால் கொண்டாட முடியும். எனவே அர்த்தமுள்ள கிறிஸ்து பிறப்பு விழாவாக இந்த விழா அமைய நம் இதயத்தை தயாரிப்போம். பரிசுத்த உள்ளத்தோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாடுவோம். இயேசு அப்பொழுது நம் உள்ளத்திலும் இல்லத்திலும் பிறப்பார். ஆமீன். விசுவாசிகளின் மன்றாட்டு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை நாம் ஆவலுடன் எதிர்பார்க்கின்றோம். அவர் எளியோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும் உள்ளம் உடைந்தவர்களை குணமாக்கவும் இவ்வுலகத்திற்கு வந்தார். அவ்வாறே இக்காலத்திலும் வறுமையுற்றோருக்கெல்லாம் மீட்பளிக்குமாறு அவரது வருகைக்காக உருக்கமுடன் மன்றாடுவோம். உங்கள் பதில், ஆண்டவராகிய இயேசுவே வாரும். ஆண்டவராகிய இயேசுவே வாரும். நமது திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் அனைவரும் ஆண்டவர் தம் அருள்கொலைகளால் நிரம்பிட எழுந்தருள வேண்டுமென்று மன்றாடுவோம். ஆண்டவராகிய இயேசுவே வாரும். நம்மை ஆள்வோர் அனைவரும் பொதுநலம் பேணுமாறு அவர்களின் உள்ளங்களை திருத்திட எழுந்தருள வர வேண்டுமென்று மன்றாடுவோம். ஆண்டவராகிய இயேசுவே வாரும். மக்களின் பிணிகளை அகற்றி பசியை போக்கி துன்பம் அனைத்தையும் துடைத்திட எழுந்தருள வேண்டுமென்று மன்றாடுவோம். ஆண்டவராகிய இயேசுவே வாரும். ஆண்டவர் வரும்போது நாம் கண்படித்து காத்திருப்பதை அவர் காண வேண்டுமென்று மன்றாடுவோம். ஆண்டவராகிய இயேசுவே வாரும். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். எல்லாம் வல்ல நித்திய இறைவா, அனைவரையும் மீட்கின்ற நீர் எவரும் அழிவுற விரும்புவதில்லை. மக்களின் வேண்டுதல்களுக்கு செவி சாய்த்தருளும். உமது பராமரிப்பினால் உலகில் சமாதானம் நிலவுவதாக. உமது திரு அவையும் அமைதியுடன் வாழ்ந்து பக்தியில் சிறந்தோங்குவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் நிறைவா. உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் நிறைவா. உழைப்பின் கனிது உனக்காக, உன்னருட்கொடைகளின் பலனாக. உழைப்பின் கனிது உனக்காக, உன்னருட்கொடைகளின் பலனாக. படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக, படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக. உன் படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன், உன் படைப்பினில்
சிறந்ததை தருகின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் நிறைவா. உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் நிறைவா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையினின்று பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, உமக்காக கொண்டாடப்படும் இப்பலி எங்களை உமது பெயருக்கு ஏற்றவர்களாய் மாற்றுவதாக. எமது சாகும் தன்மையை தமது சாகா தன்மையால் நலமாக்கியவருடைய நிலை பேருடைமையில் பங்கு பெறும் தகுதியை நாங்கள் அடைவோமா. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கிறார் என யோவான் அறிவித்தார். வந்த பின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானகத் தூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஒவ்வொன்னமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும்
பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர் தெழுமெது நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மதியே,
எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். கிறிஸ்துவின் இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. வசந்தராகம் பாடுவோம் இந்த புனிதமான விருந்தினில். வசந்தராகம் பாடுவோம் இந்த புனிதமான விருந்தினில். ஆனந்த கீதங்கள் பாடி போற்றுவோம் நாம். வசந்தராகம் பாடுவோம் இந்த புனிதமான விருந்தினில். விண்வெளி போற்றி பாடும் இந்த மன்னன் வருகையில். காற்றும் ராகம் பாடும் இந்த இதயம் எழுகையில். விண்வெளி போற்றி பாடும் இந்த மன்னன் வருகையில். காற்றும் ராகம் பாடும் இந்த இதயம் எழுகையில். கடலாலைகள் கவி பாடும் இந்த மீட்பர் புகழினை. அவர் அன்பு நம்மை காக்கும், அவரை போற்றுவோம் நாம். வசந்தராகம் பாடுவோம் இந்த புனிதமான விருந்தினில். திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே. தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். ஓ ஆண்டவரே, இஸ்ரேல் வீட்டின் ராயனே, சுவாலை விட்டெறிந்த முச்செடியில் மோயிசனுக்கோர் நாள் சீனாயில் கற்பனை ஈந்தாய். வாராய், கரத்தை நீட்டியே எங்களை மீட்டு காராய்.
என்னான்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. என்னான்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. தாழ்நிலை இருந்த தமடியவரை தயையுடன் கடை கண்ணோக்கினார். தாழ்நிலை இருந்த தமடியவரை தயையுடன் கடை கண்ணோக்கினார். இந்நாள் முதலாம் தலைமுறைகள் இந்நாள் முதலாம் தலைமுறைகள் இணை பேருடையார் என்றிடுமே. இந்நான்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. ஏனெனில் வல்லமை மிகுந்தவரே என கரும் செயல் பல புரிந்துள்ளார். ஏனெனில் வல்லமை மிகுந்தவரே என கரும் செயல் பல புரிந்துள்ளார். அவர் தம் பெயரும் புனிதமாகும். அவர் தம் பெயரும் புனிதமாகும். அவரில் அஞ்சுவோர் இரக்கமாகும். என்னான்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ ஆண்டவரே, இஸ்ராயேல் வீட்டின் ராயனே, சுவாலை விட்டெறிந்த முச்செடியில் மோயிசனுக்கோர் நாள் சீனாயில் கற்பனை ஈந்தாய். வாராய், கரத்தை நீட்டியே எங்களை மீட்டு காராய். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நீர் உரையும் இக்கோவிலில் உமது இரக்கத்தை பெற்றுக் கொள்வோமாக. வரவிருக்கும் எங்கள் மீட்பின் கொண்டாட்டங்களை நாங்கள் தகுந்த வணக்கத்துடன் எதிர்நோக்கி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனின் வருகைக்காக நம்மை முழுமையாய் தயாரிக்க சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி.
நன்றி என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா, பொங்கும் முந்தன் கருணைக்கு அளவில்லையோ தலைவா. நன்றி என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா, பொங்கும் முந்தன் கருணைக்கு அளவில்லையோ தலைவா. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் எந்த நெஞ்சிலே. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் எந்த நெஞ்சிலே. நன்றி என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா, பொங்கும் முந்தன் கருணைக்கு அளவில்லையோ தலைவா. நீ எல்லா சிறு பொழுதும் வீணானதே, நீ வந்ததால் என் உள்ளம் மகிழ்வானதே. நீ எல்லா சிறு பொழுதும் வீணானதே, நீ வந்ததால் என் உள்ளம் மகிழ்வானதே. நீ இன்றி என் வாழ்வில் பொருள் இல்லையே, நீ மட்டும் என் சொந்தம் எப்போதுமே. நீ இன்றி என் வாழ்வில் பொருள் இல்லையே, நீ மட்டும் என் சொந்தம் எப்போதுமே. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் எந்த நெஞ்சிலே. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் எந்த நெஞ்சிலே. நன்றி என்ற வார்த்தை